இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16(4)வை பயன்படுத்தி பதவி உயர்வில் SC/ST பிரிவினருக்கு இடஒதுக்கீடு அளிக்க தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வெள்ளவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவை சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அரசே வழங்கீடு அரசு ஊழியர் ஐக்கிய பேரவைக்கு தலைமை அலுவலகம் வழங்கீடு ஆர்ப்பாட்டம் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் தமிழக முதல்வருக்கு. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி SC/ST பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்க தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்தார். அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை. இது பல்வேறு நிலையில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளினால் தடைபட்டு இருந்தாலும் கூட அதை தகர்த்தெறிவதற்கு அல்லது முறையாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கென அரசமைப்பு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 16(4) இதற்கென ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பணி உயர்வில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பதவி உயர்வை வழங்குவதற்கென அது வழிவகை செய்கிறது. எப்படி நீதிமன்றம் 50% மேல் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சாத்தியம் ஏற்படுத்தப்பட்டது அரசமைப்பு சட்டத்தினுடைய அட்டவணையில் சேர்க்கப்பட்டதன் மூலம் என்பதை நாம் அறிவோம்.